இங்கிலாந்தில் நடைபெற்ற குட்வுட் ஃபெஸ்டிவல் ஆஃப் ஸ்பீட் கண்காட்சியில் பிரிட்டிஷ் ஹைப்பர் கார் நிறுவனமான மெக்முர்டரி ஆட்டோமேட்டிவ் நிறுவனம் தலைகீழாக ஓடும் காரை அறிமுகப்படுத்தி பார்வையாளர்களை மிரளச் செய்துள்ளது. ரோலர் கோஸ்டரை போல புவியீர்ப்பு விசைக்கு நேர் எதிராக இந்த காரை நிறுத்துவதில் தொடங்கி தலைகீழான சாலையில் எந்த வேகத்திலும் பயணிக்கலாம். 23,000 RPM வேகத்தில் சுழலும் இரட்டை விசிறிகள் மூலம் 2000 கிலோ டவுன் ஃபோர்ஸ் உருவாக்கி 60 மைல் வேகத்தை 1.5 வினாடிகளில் எட்டுகிறது. 2026ஆம் ஆண்டில் இந்த கார் விற்பனைக்கு வரும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் இந்திய மதிப்பில் இதன் விலை வரிகள் நீங்களாக சுமார் 12.53 கோடி ரூபாய் என்று கூறப்படுகிறது. எஸ்டோனியாவைச் சேர்ந்த பிரபல தடகள வீரர் ஜான் ரோஸ் மாலத்தீவு கடல் பகுதியில் சாகசத்தில் ஈடுபட்டார். ஸ்லாக்லைன் எனப்படும் கயிற்றின் மேல் நடக்கும் சாகசத்தில் ஜான் ரோஸ் ஈடுபட்டு அனைவரையும் வியக்க வைத்துள்ளார். பாராசூட் மற்றும் மோட்டார் படகை இணைக்கும் கயிற்று பாதையில் பிடிமானம் எதுவும் இன்றி நடந்து சாதனை முயற்சியில் ஈடுபட்டார். அப்போது படகில் இருந்தவர்கள் ஆரவாரம் செய்து அவரை உற்சாகப்படுத்தினர். ஜான் ரோஸ் ஏற்கனவே மெசினா ஜலசந்தி மற்றும் போஸ்பரஸ் ஜலசந்தி பகுதியில் சாகசத்தில் ஈடுபட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது.